Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவ், பட் இருந்தாலும் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 1392 கோடியாக இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 1310 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 1% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7672 கோடியாக இருக்குது. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 28.2% இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 29% இருந்துச்சு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா வந்து இவங்களுக்கு 15% ஆஃப் அதாவது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸோட டோட்டல் ரெவன்யூல 15% கான்சென்ட்ரேட் பண்ணுது. இதில் அங்கே வந்து பிரைஸ் எரோஷன் அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ரெவன்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே 20% பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. 3 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ அப்ரிவேட்டட் ட்ரக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ANDAன்னு சொல்லுவாங்க. அது யூஎஸ் ட்ரக் ரெகுலேட்டர்கிட்ட இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த் அமெரிக்கன் செக்மெண்ட். யூரோப் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. அவங்களோட பேஸ் பிசினஸ் வால்யூம்ல இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பிரைஸ் எரோஷன் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் செக்மெண்ட்ல 12 நியூ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி அக்ராஸ் த ரீஜன்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட எமர்ஜிங் மார்க்கெட் பார்க்கும்போது ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கே மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் ஃபாரெக்ஸ் கண்டிஷன், பிரைஸ் எரோஷன் அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எமர்ஜிங் மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 30 நியூ பிராண்ட்ஸ் வந்து இந்தியன் ஃபார்மா மார்க்கெட்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 30 நியூ பிராண்ட்ஸ் வந்து இந்தியன் ஃபார்மா மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. ஸோ இது மூலம் மட்டும் இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வர குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ் பிஸ்னஸ் இந்தியாவில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணதில் சனோஃபி இந்தியாவோட வேக்சின் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கி அதில் வந்து செல் பண்ணாங்க. ஸோ அது வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த சனோஃபி இந்தியாவோட வேக்சின் ஆட் ஆச்சு. அது மூலம் மட்டும் 15% ரெவன்யூ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல 15% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1330 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்த Q1ல. இவங்க வந்து 10th ரேங்க் ஹோல்ட் பண்றாங்க. டொமஸ்டிக் மார்க்கெட் வச்சு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் 10th ரேங்க் ஹோல்ட் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் ஹெல்த் அந்த செக்மெண்ட்ல வச்சு பார்க்கும்போது கன்சியூமர் ஹெல்த், ஜெனரிக்ஸ், பயாலஜிக்கல் செக்மெண்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் டு பிசினஸ் அந்த ரேஞ்சில் டைவர்சிஃபை பண்றதுல ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட டோட்டல் ரெவன்யூல 8.1% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 7.4% ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:5 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது முக்கியமானது ஒன்று சொல்லியிருக்காங்க. பிரைஸ் எரோஷன் தான் முக்கியமான தலைவலியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் நல்லா இருக்கு. சனோஃபி வேக்சின் பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாட்டு இந்தியாவில் சேல்ஸ் வந்து அவங்க டோட்டல் ரெவன்யூல 15% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அவங்களோட சுவிட்சர்லாண்டில் இருக்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் SA அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. GBP 500 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மூலம் மட்டும் நிக்கோட்டினல் அது சம்மந்தமான ரிலேட்டட் பிராண்ட்ஸ் எல்லாமே அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நார்த் ஸ்டார் சுவிட்சர்லாண்டில். மோரோவர் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில செக்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. சில செக்மெண்ட்ல இந்த பிரைஸ் எரோஷன் வந்து சொதப்பி இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6960 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாததுனால இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ்ல கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வாங்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPC ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல 5506 கோடியா இருக்கு. அது கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டர்ல 6490 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்ல ப்ராஃபிட் கோவிந்தா. அடுத்தது ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல பார்க்கும்போது 4511 கோடி பண்ணியிருக்காங்க. 11% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல டோட்டல் இன்கம் 45053 கோடியா இருக்கு. அதே ஸ்டாண்டலோன் பேஸ் இது கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல பார்க்கும்போது டோட்டல் இன்கம் 48981 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் டோட்டல் இன்கம் வந்து 2 செக்மெண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 41844 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்ல 36963 கோடியா இருந்திருக்கு. கன்சாலிடேட்டட் பவர் ஜென்ரேஷன் 114 பில்லியன் யூனிட்ஸா இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட்ல 104 பில்லியன் யூனிட்ஸா இருந்திருக்கு. ஸ்டாண்டலோன் பவர் ஜென்ரேஷன் 98 பில்லியன் யூனிட்ஸா இருந்திருக்கு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 88 பில்லியன் யூனிட்ஸா இருந்திருக்கு. NTPC பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டேஷன் அச்சீவ் பண்ணது பிளான்ட் வந்து லோட் ஃபேக்டர் வந்து 80.39% இருக்கு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 76.19% இருக்கு. NTPC தான் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 76 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 396 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1% மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த கம்பெனி சொல்லியிருக்குது ப்ராஃபிட்டோ ரெவன்யூவும் சரி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு இயர் பேஸில். பட் ப்ராஃபிட் வந்து நம்ம குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. மோரலாட்ட அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. 3.25 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து இந்த 12 மந்த்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 7.50 ரூபா டோட்டலாட்டு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 12 மந்த்ஸில். ஷேர் ப்ரைஸ் இப்போதைக்கு வாங்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஒரு 370 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் என்டிபிசி. பவர் ஜென்ரேஷன் பண்ண கம்பெனியில் என்டிபிசி வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்குது. ஸோ இது வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது லாங் டேர்முக்கு நல்லது என்டிபிசி. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3442 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட். ஆக்சுவலாக இயர் பேஸில் 14.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் முந்தின குவார்ட்டரில் 4079 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 30% வந்து கீழே வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 31.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேஸில். 4479 கோடியாக இருக்குது. குவார்டர் பேஸில் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 472 கோடியாக இருக்குது. அதே வந்து முந்தின குவார்ட்டரில் 711 கோடியாக இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 319 கோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ வந்து 27.6% ஆட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 25.82% இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 25.78% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 2.61% ஆட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அது 2.71% இருந்துச்சு. நெட் என்பிஏ 0.82% ஆட்டி டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் அது லாஸ்ட் குவார்ட்டரில் முந்தின குவார்ட்டரில் 0.86% இருந்திருக்கு. ஆர்இசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 623 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணது 440 450 அந்த ரேஞ்சில் ஏதோ கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நல்ல லாபத்தில் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேஸில் கீழே வந்திருக்கு. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரராட்டு இது ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்இசி லிமிடெட் இது டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 23 உங்களுக்கு அந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 3252 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் பேஸில் பார்க்கும்போது 159% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3010 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9504 கோடி பண்ணியிருக்காங்க. 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 4.98% இருக்கு. அதே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 5.73% இருக்கு. அந்த ரேஞ்சிலேருந்து கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் குறைஞ்சிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் 0.82% இருக்கு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 5.73% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அது 0.73% இருந்துச்சு நெட் என்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 0.82% இருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அந்த பேங்குக்கு 15.79% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க். குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் 119 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 680 கோடி பண்ணியிருக்காங்க. 11% ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு இயர் பேஸில். குவார்டர் பேஸ்லேயும் விழுந்திருக்கு. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 724 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ப்ராஃபிட் குவார்டர் பேஸ்லேயும் டவுனு, இயர் பேஸ்லேயும் டவுனு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 25.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4695 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8789 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 6.33% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் அது 6.33% சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல இருந்திருக்கு. இப்போ 6.22% கம்மியாக இருக்குது. ஃபீ அண்ட் அதர் இன்கம் பார்க்கும்போது 19% இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. 1595 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 25.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1888 கோடியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 1.9% இருக்குது. சீக்வன்சியல் பேசிஸில் 2 பேசிஸ் பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. நெட் என்பிஏ 1 பேசிஸ் பாயிண்ட் வந்து மார்ஜினலி குவார்டர் பேஸில் மேலே போயிருக்கு. 0.59% இருக்குது. டெபாசிட் 35.8% வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காசா டெபாசிட் 36.1% அப்புன்னு சொல்லியிருக்காங்க. காசா ரேஷியோ 46.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் கஸ்டமர் டெபாசிட்ல 80.2% வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. க்ரோத் வந்து 43.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து 22% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அவங்க ஃபினான்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ 1.3% இருக்குது அவங்களோட டோட்டல் ஃபண்டட் அசெட்டில். எக்ஸ்போஷர் டு டாப் 20 சிங்கிள் பாரோஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 7% இருந்துச்சு சேம் குவார்டர் லாஸ்ட்டில், இப்போ 5.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ இன்க்ளூடிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15.88% இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. CET1 ரேஷியோ 13.34% இருக்குது இந்த குவார்ட்டரில். கேபிட்டல் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கேபிட்டலும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ இந்த குவார்ட்டரில் 17.21% இருக்குது. CET1 ரேஷியோ 14.67% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கீழே விழுந்துட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக ஒரு 80 ரூபாயை தாண்டிச்சு, அதுக்கப்புறம் 100 ரூபா தொடும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோல்டிங் இருக்குது, ஆனாலுமே அது மேலே போன பாடு இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த ஷேரில். இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ பொறுமை காக்கவும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில். இந்த ஷேர் பற்றி மெர்ஜர் டேட், அதை மெர்ஜர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அது ஒரு லாஸ்ட் 10 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இது IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பார்த்தோம். சம்மரியை பார்க்கும்போது REC லிமிடெட் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட் டேட் எல்லாமே சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்கள் NTPCயோ டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸோட ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில செக்மெண்ட்டில் ப்ரைஸ் எரோஷன் இருந்திருக்கு, அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட். பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் ஆட்டு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. RECயோட ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் கொஞ்சம் நல்ல அடி விழுந்திருக்கு. மோராலாட்டு சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.